தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு அழகான காடு. அது இயற்கை எழில் கொஞ்சிற அந்த அழகான காட்டுல எல்லா வளங்களும் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த காட்டையே நம்பி வாழ்ற பறவை கூட்டங்களும் இருந்துச்சு. அந்த அழகான காட்டுல ஒரே மரத்துல பக்கத்து பக்கத்து கிளையில கூடு கட்டி மீனுங்கிற குருவியும் கோரிங்கிற காகமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரே மரத்துல ரெண்டு பறவைகளும் பக்கத்து பக்கத்துல கூடு அமைச்சு அதுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. அதனால தினமும் ஒன்னாவே இறை தேடியும் போவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பறவைகள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல முட்டையிட்டு தங்களோட குழந்தை வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான நேரமும் வந்துச்சு. அன்னைக்கு காலையில ரெண்டு பறவைங்களுக்கும் ஒரே நேரத்துல முட்டையிலிருந்து அவங்க குழந்தைங்க வெளியில வந்தாங்க. இதை பார்த்த பறவைங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா தன் குழந்தைங்களை கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளுக்குன்னு தனியா வீடு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம குழந்தைங்களை தனியா விட்டுட்டு எப்படி காட்டுக்கு போய் உணவு தேடிட்டு வர்றது? குழந்தைங்களை தனியா விட்டுட்டு போறது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை. அந்த பொல்லாத கழுகுக்கு மட்டும் நமக்கு குழந்தை பிறந்திருக்க விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது நம்ம குழந்தைங்களை அதுக்கு இரையாக்கிடும். ஆமா மீனு, நீ சொல்றதும் சரிதான். குழந்தை பிறந்த சந்தோஷத்துல நான் இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போ நீ சொல்றத பாக்குறப்போ ரொம்பவே பயமா இருக்கு. பேசாம நம்ம உணவு தேட போறப்போ நம்ம குழந்தைங்களையும் கூடவே கூட்டிட்டு போயிடலாம். நாம உணவு தேடுற வரைக்கும் அவங்கள பாதுகாப்பா ஒரு மரத்துக்கடியில உட்கார வச்சுக்கலாம். என்ன சொல்ற மீனு? இல்ல கோரி, நீ நினைக்கிற மாதிரி குழந்தைங்களை தினமும் நம்ம கூட கூட்டிட்டு போறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. குழந்தைங்க பிறந்து முழுசா 2 நாள் கூட முடியல. பாவம், சின்ன குழந்தைங்களால அவ்வளோ தூரம் எப்படி வர முடியும்? நீ சொல்றதும் சரிதான் மீனு. குழந்தைங்களை தனியா விட்டுட்டும் போக முடியாது, நம்ம கூடவும் கூட்டிட்டு போக முடியாது. இப்படியே இருந்தா எப்படிதான் நாம உணவு தேட முடியும்? சீக்கிரமாவே இதுக்கு ஒரு நல்ல யோசனையை கண்டுபிடிக்கணும். அப்பதான் குழந்தைங்களை பாதுகாப்பா வச்சுட்டு நாமளும் உணவு தேட போக முடியும். இப்படியே பறவைகள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோரியோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. மீனு, எனக்கு ஒரு யோசனை தோணிருக்கு. ஒரு நாள் நீ என்னோட பையனை பாத்துக்கோ, நான் போய் நம்ம எல்லாருக்கும் தேவையான உணவை எடுத்துட்டு வரேன். மறுநாள் நான் உன் பொண்ணை பாத்துக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தேவையான உணவை நீ போய் எடுத்துட்டு வா. அடடே கோரி, இது நல்ல யோசனையா இருக்கு. நீ சொல்ற மாதிரி தினமும் 2 பேரும் மாறி மாறி குழந்தைங்களை பாத்துக்கலாம். உணவு தேடவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி போய்க்கலாம். இப்படி போறதால நம்ம குழந்தைங்களும் ரொம்பவே பாதுகாப்பா இருப்பாங்க. இப்படியே பறவைங்க பேசிட்டு தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. கோரி, இன்னைக்கு நமக்கு தேவையான உணவை நானே போய் எடுத்துட்டு வரேன். என்னோட பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து உணவு தேடி போனா. திரும்பி வர்ற வரைக்கும் கோரி அவளோட குழந்தைய ரொம்ப நல்ல விதமா பாத்துக்குச்சு. அன்னைக்கு சாயங்காலம் மீனு எடுத்துட்டு வந்த தானியத்தை பறவைங்க எல்லாரும் பகிர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில காகத்தோட முறைக்கு காகம் உணவு தேடி போனுச்சு. மீனு காகத்தோட குழந்தைய ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிட்டா. உணவு தேடிட்டு போன காகமும் எல்லாருக்கும் சேர்த்து தானியத்தை எடுத்துட்டு வந்துச்சு. இதே மாதிரி காகமும் குருவியும் ரொம்பவே ஒத்துமையா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டும் உணவு தேடிட்டும் வந்து அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சிச்சு. இப்போ குழந்தைங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு வளரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் காகம் உணவு தேடிட்டு போனப்போ வீட்டுல தண்ணி இல்லாததை கவனிச்ச மீனும் தண்ணி எடுக்கிறதுக்காக குழந்தைங்க ரெண்டு பேரையும் பத்திரமா வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டு ஆத்த நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. மீனும் அந்த பக்கம் போனதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. சோனு, நாம இப்போ பெரியவங்களாயிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம அம்மாங்கள் மாதிரி நாமளும் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஆமா சக்கு, நாம பறக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான உணவை நாமளே தேடிக்கலாம். நீ சொல்றதும் சரிதான் சோனு. சரி வரியா, இப்போ கொஞ்ச தூரம் நாம 2 பேரும் பறந்து பார்க்கலாம். இல்ல சக்கு, அம்மா நம்மள பத்திரமா வீட்லயே இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அம்மா ரொம்பவே கோவப்படுவாங்க. மீனு ஆண்டி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நாம வேகமா பறந்துட்டு வீட்டுல வந்து இருந்துக்கலாம். நாம வெளியில போனது ஆண்டிக்கு தெரிஞ்சாதானே கோவப்படுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம வேகமா வந்துடலாம் சோனு.
இப்படி பேசின பறவைகள் 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தோஷமா வானத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சோனு ஒரு இடத்துலயே உட்காந்துட்டா. ஜக்கு, அம்மா வர நேரம் ஆயிடுச்சு. வா, நாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். இல்ல சோனு, எனக்கு பறக்கிறதுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டு வரேன். உனக்கு பயமா இருந்தா நீ வேணா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஜக்கு ரொம்ப தூரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சான். ஜக்குக்காக காத்துட்டு இருந்த சோனு ரொம்ப நேரம் ஆகியும் ஜக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போனான். கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி எடுக்க போன மீனு வந்தா. மீனு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன சோனு ஜக்கு ரொம்ப நேரம் ஆகியும் வரல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே உணவு தேடி போன கோரியும் அந்த இடத்துக்கு வந்தா. தான் பையனை காணும்னு சொல்லி பதட்டமான கோரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு சொன்னா. இதை கேள்விப்பட்டு காடு முழுக்க கோரி தான் பையனை தேடி அலைய ஆரம்பிச்சா. மீனுவும் இன்னொரு பக்கம் தேடி அலைய ஆரம்பிச்சா. எங்க தேடியும் ஜக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை. அதனால அழுதுட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்தா கோரி. இப்படியே கொஞ்ச நாட்கள் போணுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எப்பயும் போல உணவு தேடி மீனு போனா. அந்த நேரம்னு பார்த்து கோரிக்கு தான் பையன் ஜக்குவோட ஞாபகம் வந்துருச்சு. உடனே எதிரில் இருக்கிற சோனுவை பார்த்த கோரி தான் பையன் காணாம போனதுக்கு நீதான காரணம் அப்படின்னு சொல்லி அவ மேல மொத்த கோபத்தையும் காட்டினா. உடனே அவ கூட்டுக்கு போன கோரி அங்கிருந்து அவளை கீழே பிடிச்சு வேகமா தள்ளிவிட்டா. மரத்துலேருந்து கீழே விழுந்த சோனுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு பாவம் அந்த இடத்துலயே ரத்த வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா உணவு எடுத்துட்டு வந்த மீனும் தான் குழந்தை ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியோட அழ ஆரம்பிச்சா. சோனு சாகறதுக்கு முன்னாடி தான் அம்மா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டா. ஆனா தான் பையன் சொன்னதை பத்தி எதுவுமே கோரி கிட்ட கேட்காத மீனும் மனசு உடைஞ்சு போய் இதுக்கு மேல கோரி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி காடு முழுக்க திரிய ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ராப்பகலா தூங்காம தான் குழந்தைய நினைச்சு அழுதுட்டு காடு முழுக்க மீனு திரிஞ்சிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் மீனு ஆண்டி அப்படின்னு ஒரு குரல் கேட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா. அந்த குரல் வர்ற பக்கம் பார்த்த மீனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா காணாம போன ஜக்கு ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து மீனுவை கூப்பிட்டுட்டு இருந்தான். ஜக்குவை பார்த்த மீனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. உடனே ஜக்குவை கூப்பிட்டுட்டு தன்னோட தோழி இருக்கிற கோரியோட வீட்டுக்கு போனா. அங்க போய் கோரி கிட்ட ஜக்குவை பத்திரமா ஒப்படைச்சா. தங்கம், நீ வந்துட்டியாடா? நீ இல்லாம இவ்வளோ நாளா அம்மா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு தெரியுமா? இவ்வளோ நாளா நீ எங்க தங்கம் போயிருந்த? அம்மா, நான் சோனு கூட பறக்கிறதுக்காக போயிருந்தேன். சோனு எவ்வளோ தடுத்தும் கேட்காம நான் ரொம்ப தூரத்துக்கு போனேன். ஒரு வழியை மறந்துட்டு காடு முழுக்க நம்ம வீட்டை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போதான் மீனு ஆண்டியை பார்த்தேன். மீனு ஆண்டி தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஆமா, சோனு எங்கம்மா போயிட்டா அப்படின்னு சொல்லி ஜக்கு கேட்டான். இதை கேட்டதும் கோரி கண்ணுலேருந்து ரொம்பவே மாலையா தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த உண்மை எதுவுமே தெரியாம பரிதாபமா ஒரு குழந்தைய கொண்டுட்டுமேங்கிற குற்ற உணர்ச்சி கோரி மனசை ரொம்பவே அரிக்க ஆரம்பிச்சிட்டு. நாம தான் அவ பொண்ணை கொன்னோன்னு தெரிஞ்சும் நம்ம பையனை கண்டும் காணாம வர்றதுக்கு அந்த மீனுக்கு மனசு வரல. எவ்வளோ நல்லவளா இருந்தா நம்ம பையனை நம்ம கிட்டேயே கொண்டு வந்து சேர்த்திருப்பா. இப்படி இருக்கிற அவளோட குழந்தைய பரிதாபமா கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லி கோரி மனசு வருத்தப்பட்டு குற்ற உணர்ச்சியில மீனு கிட்ட மன்னிப்பும் கேட்டா. அதுக்கப்புறமா மீனு ஜக்குவை தான் சொந்த பையனா நினைச்சு கோரி இல்லாத நேரம் அவனை ரொம்ப பத்திரமா பார்த்து வளர்த்துட்டு வந்தா. இந்த மாதிரி மீனு பண்றத பார்த்து ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில கோரி துடிக்க ஆரம்பிச்சா. ஆனா மீனு ஒரு பாகுபாடும் இல்லாம ஜக்குவை தன்னோட சொந்த பையனாவே பாவிச்சு வளர்த்துட்டு வந்தா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.